வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். கரெக்டாக இப்போது நம்ம எங்கே இருக்கோன்னா நிஷ்கலாந்த் மகாதேவ் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலில் தான் இருக்கும். ஸோ இங்கே ஒரு கோயில் இருக்கா, அப்படியே நேராக ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் ஸ்ட்ரைட்டாக ஒரு 300 to 400 மீட்டர் பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது. தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்குது பார்த்தீங்களா. குஜராத்தில் பாவ்நகர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஊரில் இருந்து பக்கத்தில் கோலியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் இருக்குது. அது பக்கத்தில் தான் அந்த பீச் இருக்குது. அந்த பீச்சில் தான் அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பஞ்ச பாண்டவர்கள் 5 பேரும் இந்த பீச் சைடு வரும்போது அவங்களுக்கு சிவன் 5 விதத்தில் காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு காட்சி அளித்த உடனே அவங்க இந்த பீச் சைடில் தான் அந்த மாதிரி சிவன் நம்மளுக்கு காட்சி அளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 5 விதமான லிங்கத்தை இங்கே எழுப்பியிருக்காங்க. ஸோ இங்கே கடற்கரையிலேருந்து கரெக்டாக ஒரு 300 to 400 மீட்டர் உள்ளே போனீங்கன்னா உள்ளே போய் சாமி கும்பிட்றலாம். பட் கடல் உள்வாங்கினோடனே போகணும். ஸோ இடுப்பளவு தான் தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இப்போ நான் கரெக்டாக இந்த பீச் முன்னாடி தான் இருக்கேன். டைமிங் சொல்லியிருக்காங்க 7 மணிக்கு நீங்கள் உள்ளே போய் பார்க்கலாம், கடல் உள்வாங்கிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க. என்னென்னா சில பேர் தப்பான நாளில் தப்பான டயத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இங்கே பக்கத்துலேயே ஒரு சின்ன டேபிள் ஒரு கார்டு மாதிரி தருவாங்க. ஸோ அந்த கார்டுலேயே நவமி, தசமி, ஸோ அந்தந்த நாட்களில் எந்தெந்த டைமிங்கில் கடல் உள்வாங்கும், கடல் திரும்ப ரிட்டன் வரும். ஸோ அந்த மாதிரி அந்த டைமிங்கில் நீங்கள் போனீங்கன்னா கரெக்டாக போய் சாமி கும்பிட்றலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்லுவாங்க இருக்கும். பட் சம்டைம்ஸ் அது மிஸ்மேட்ச் ஆகலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு நாளில் 2 to 3 டைம் உள்ளே போயிட்டு திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நைட் டைம் ரொம்ப ரிஸ்க்கு. நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் விசிட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக நான் இங்கே கரெக்டாக வந்த டைம் 4 மணி. இப்போது கரெக்டாக ஆல்மோஸ்ட் 6 மணி ஆக போகுது. நான் வந்த டயத்தில் ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 பேர் வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கடல் உள்வாங்க ஆரம்பிக்குது. ஸோ வெயிட் பண்ணுறேன், இப்போலாம் உள்ளே போகணுன்றது ஆசையாக இருக்குது. பக்கத்துலேயே அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் உள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், கடல் கொஞ்சம் கொஞ்சமாக உள்வாங்கிட்டு இருக்கு. மக்கள் ஏற்கனவே உள்ளே போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் நல்லா உள்ளே இறங்கினோடனே அப்படியே நம்ம இறங்கிட வேண்டியதான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கடலில் கிரிக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நடந்துக்கிட்டு இருக்கேன். அதாவது கடல்லே பாதி தூரம் உள்ளே போயிடுச்சு. நம்ம அப்படியே நடந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக அந்த மணலாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே போகிறத உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். அப்படியே ரிவர்ஸில் அப்படியே உள்ளே போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் கடல் உள்வாங்கியிருக்கு. அதிசயமாக இருக்குது. ரொம்ப பேர் நிறைய தூரம் உள்ளே வரைக்கும் நகர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் பொறுமையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டிக்கிட்டே போகலான்னு சொல்லிட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சில சிற்பங்கள் இருக்குது. சிற்பங்கள் சொல்கிறதா இல்லை சிலைகள்னு சொல்கிறதான்னு தெரில. கொஞ்சம் வழுக்குதுங்க. இதுவாக இருக்குது, சகதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. சகதின்னு சொல்ல முடியாது, ஒரு மணல். பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்கள், ஒரு ஓட்டை இருக்கு. ஸோ இது மேலெல்லாம் தண்ணி இருந்திருக்குன்றப்போ பார்க்க இதாக இருக்குது. நம்ம சிப்பியெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். உள்ள சிற்பங்களும் இருக்குது, சில மிட்டாய், அதே மாதிரி நிறைய குப்பைகள் எல்லாமே பார்க்க முடியுது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சைடாக நடக்க உங்களுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது மிதக்கிற தண்ணி, கால் பட்டா உள்ளே போகிற மாதிரி ஒரு சில தண்ணியெலாம் இருக்குது. ஆனால் இந்த கோயிலில் இருந்து ஸ்ட்ரைட்டாக நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மேடாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கரெக்டாக இருக்கா. இதுவே இந்த சைடில் போனீங்கன்னா உங்களுக்கு சகதியாக உள்ளே போகிற மாதிரி அவங்க நடந்து வர்றாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஸ்ட்ரைட்டாக போனால் தான் உங்களுக்கு ஈஸியாக ஸ்ட்ரைட்டாக கோயிலே உங்களுக்கு வழி காமிக்கிற மாதிரி இருக்குது. இங்கே உங்களால் தெளிவாக பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே ரிவர்ஸில் போகுது பாருங்கள், அப்படியே உள்ளே போகுது பாருங்கள். இப்போ தான் இந்த
இந்தியா அவுட்லைன் vlogல நான் பண்ண பெரிய பாக்கியம்னு நினைக்கிறேன் இந்த இது கோயிலை குப்பை கும்பிட்றது. நிறைய குப்பையும் இருக்குது, சேம் அதே டைம் வந்து நிறைய சேலையும் இருக்குங்க. எதுக்காக எடுத்து போட்டிருக்காங்கன்னு தெரில. கொஞ்ச நேரம் நான் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன். வேகமாக போகுது. ஒரு சின்ன வந்து ஆறோ இல்லை ஏரியோ உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கோம்ல, ஸோ அந்த மாதிரி போகுது. அப்படியே காலையில் லைட்டாக இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஆக்சுவலாக இங்கே கொஞ்சம் மேடாக இருக்குது, இங்கே நடப்போம். இங்கே பாருங்க, சொர்க்கமாக இருக்குது. அப்பா, இதாங்க கொஞ்சம் ஈஸியாக நடக்க முடியுது. அந்த பக்கம் தண்ணி உள்ளே போகிறனால ஆளையும் சேர்த்து இழுக்குது லைட்டாக. இவ்வளோ தூரம் வந்திருக்கும் பாருங்க. அப்பா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன். வாழ்க்கையில் ஒரு பிறவி பலனை அடைச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். இது மாதிரி நாய்களும் நம்ம கூட வருது. ஏன்னா உள்ளே வந்து கால பைரவர் இருக்கிறான்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 மணிக்கு உள்ளே போக ஆரம்பித்தது, கரெக்டாக இப்போ மணி 7:30 ஆயிடுச்சு. இருட்ட போகுதுன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் கிளிப்ஸ் எடுக்க முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சுங்க. இருட்டதுக்குள்ளேயும் வந்துடணும்னு நினச்சேன், நல்ல வழியாக வந்துட்டேன். லைட் டைம் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கிறனால நான் உடனே எல்லா லிங்கத்தையும் காட்டிடுறேன். உடனே பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா இது பால் ஊற்றி அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது முதல் லிங்கம், இது 2வது லிங்கம். அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறது 3வது லிங்கம். மாலை போட்டு உங்களுக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க. 4வது லிங்கம். அதே மாதிரி இது 5வது லிங்கம். ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் நான் காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு பிரமிப்பான விஷயமா இருக்குது. என்னென்னா பாண்டவர்கள் 5 பேரும் சேம் இங்கே வந்து கும்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கும் போது இருக்குது, மெய்சில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இது கும்பிட்டுட்டு பூசிக்குவோம். பார்த்தீங்கன்னா தெரியும் கடல் எங்கேருந்து இங்கே வரைக்கும் வந்து இங்கே வரைக்கும் போயிருக்கு. லைட் இருக்கும்போதே இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணும்னு இருந்தேன், நல்ல வேலையாக காமிச்சு முடிச்சிட்டேன். ஸோ வாங்க வேகமாக போயிடலாம். திரும்ப தண்ணி உள்ளே வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதான். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம சேனலில் வந்து இதே மாதிரி இப்போது நீங்கள் பார்த்த மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தமிழ்நாடு, கேரளா ஃபுல்லாக வந்து இதே மாதிரி அவுட்லைன் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். வால்கான் லிஃப்டாக கவர் பண்ணி முடித்தேன். ஸோ சேம் இதே மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் போய் பாருங்கள். நன்றி.